கடகராசி நேயர்களே, எப்படி பண்ணாலும் இந்த கிரிக்கெட்டில் பால் போடுவாங்க பார்த்துருங்களா, அவன் கரெக்டாக பாலை பார்க்கலன்னா அவுட் ஆகிடுவான். ஏன் அப்படிதான் அப்படி திருப்பி போடுவான், ஸ்பின் பண்ணுவான், இல்லை அப்படி போடுவான். இந்த மாதிரி சந்திரன் ஒருத்தர் வாழ்க்கையை நாசம் பண்ணணுமோ இல்லை ஒழிக்கணுமோ தூக்கணுமோ அவன் தான் மனசாக இருந்து செயல்பட்டு நாசம் பண்ணுறான். மனசை காமமாவது வாசஸ்தி மசீபதி இதில் வருது. உங்களுக்கு சொல்லலாம்னா அது மாதிரி எல்லாருமே இந்த மனசுக்கு அடிபட்டு அது பிரகாரம் நாசமாக்கிடுறாங்க. அது பெரிய ஆபத்து. அதை கட்டுப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. அதில் சொல்லிக்கலாம். அதனால் சந்திரன் வீடு சம்மந்தப்பட்ட கடகத்தில் ஏசி ரூம் போட்ட மாதிரி இருக்கும், குளிர்ச்சி ஜாஸ்தி. அதில் குரு உட்கார வச்சிட்டார், ஐஸு. அப்படி புரியுதா உங்களுக்கு? அதனால் ஐஸ் வச்சாச்சு. குரு ஜென்மத்தில் உட்கார்ந்தனா 5ஆம் வீடு பார்ப்பார், 9ஆம் வீடு பார்ப்பார், 7ஆம் வீடு பார்ப்பார். அதே மாதிரி அந்த இதெல்லாம் அமைப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனை கிடைக்கிறதுக்கு பண்ணிட்டார். ஒருத்தர் பல்ல காமிச்சு பண்ணணும் அவசியமே இல்லை. அது நம்ம சந்திரனுடைய இயற்கையான அமைப்பு. ஆனால் அங்கே நட்சத்திரம் சந்திரனே பண்ணால் பரவாயில்லையே. சந்திரன் சனீஸ்வரன் நட்சத்திரம், குரு நட்சத்திரம், சம்மந்தப்பட்ட ஆயில புத நட்சத்திரம், நல்ல நட்சத்திரம் தான், இல்லைன்னு சொல்ல. அந்த சந்திரனோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குரு பார்வை அங்கே உட்கார்ந்துட்டு பாக்கியத்தை பார்க்குறாருன்னா தொடர்ந்து பாக்கியம் கிடைக்கிறது. இது வரைக்கும் சந்திரன் சனீஸ்வரர் பெயர்ந்ததில் காலத்தை பார்த்தா கூட இது வரைக்கும் இந்த மாதிரி பயிற்சி சரித்திரத்தில் இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவலாக 7 நாடு 5 ஸ்தானம் சொல்லிட்டு இருக்காதீங்க. பாக்கியத்தில் உட்காந்து 8ஆம் வீடு அஷ்டமாதனை பொறுத்து பாக்கியத்தில் உட்காந்துட்டாரு, இப்போ அதுவே கொடுக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் இல்லாத ஒரு ட்ரமெண்டஸ் சேஞ்ச் இன் யுவர் லைஃப் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் நீங்கள் பெரிய லெவல் ஆனோன்னா ஒன்று பகவானாக பார்த்து உண்டு. பகவானாக பார்த்து கொடுத்தா கூட நம்ம கோட்டை விட்டுருவோம், நமக்கு வழி தெரியாது. அதனால் நவகிரகங்கள் வழியாக தான் காட்டணும், அது சந்திரன் தான் காட்டணும் சரியாக, அப்போ தான் முடியும். இல்லைன்னா மந்திர மனசு வச்சா நடக்கும். அதனால் இதை பண்ணுறாரு. திடுதிப்புன்னு இருந்தவங்க, ஒரு கூலிக்காரனாக இருந்தவங்க பெரிய முதலாளி ஆகவான். துணூண்டு கல்யாணமே ஆகாத குழந்தை குட்டியை பல அவஸ்தப்பட்டுருக்கவன் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி உடனே பெறுவான். வயசு காலத்தில், அந்த குறிப்பிட்ட காலத்தில் பரவாயில்ல, வயசு காலத்தில் 40 வயசு மேலே ஆகும்பானா அவன் குழந்தை பெறது கஷ்டம். அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெறுவான். அவன் அம்மன் நூடு. இதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்க்கலாம்.